ஆளை பெரிய ஆளாக்குவேங்கிறார். ப்ரமோஷன். நீ இன்றைக்கு இருக்கிற நிலையில் இருக்க மாட்டாய். ஆளை பிடிச்ச உடனே என்ன சொல்கிறாரு? நீ இன்னுமே எப்படி இருக்க மாட்டேன்றார். முதல் வார்த்தை அவனுக்கு சொன்னதே தான். ஆபிரகாம் பிடிச்சவன சொல்கிறார், நீ எல்லாத்தையும் விட்டு என்கிட்ட வந்துரு, உன்னுடைய நாடு வீடு அது இது எல்லாத்தையும் விட்டு என்ன ஃபாலோ பண்ணுவா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அடியேன் ஆபிரகாமை போல போகிற இடம் என்னது என்று தெரியாமல் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனாக்கும். எல்லாம் விட்டு வந்ததை பற்றி தான் பேசுகிறான். வேலையை விட்டு நாக்கும், அவ்வளோ நல்ல வேலையில் இருந்தனாக்கும் அதை விட்டு நாக்கும், நான் இவ்வளோ எனக்கு இவ்வளோ சொத்து இருந்தாக்கும் அதை விட்டு நாக்கும், இதை விட்டு நாக்கும் அதை விட்டு நாக்கும். நீங்கள் விட்டது குப்பை, பெற்றுக்கொள்ள போகிறது ஏராளமானது. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறது ஏராளமானது. அதனால் விட்டதை பேசுகிற ஆள் சரியே கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆளை பேசும்போது தெரிஞ்சுக்கணும் என்னென்னு. விட்டது ஒன்றுமே கிடையாது, பெற்றுக்கொள்வது ஏராளம், இல்லைங்களா? அப்போ கர்த்தர் சொல்கிறார், என்ன ஃபாலோ பண்ணுன்றாரு. ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ப்ரமோஷன்ப்பா, என்கிட்ட நீ வந்ததுலேருந்து உனக்கு ப்ரமோஷன். நீ இன்றைக்கு இருக்கிறது போல இல்லை, நீ பெரிய ஆளாயிடுவேன். அதுதான் இன்றைக்கி நம்ம பாஷையில் சொல்ல போனால் அப்படி தான் சொல்லணும். நீ சாதாரணமாக இப்படியே இருக்க போகிறதில்ல. சாதாரண ஆபிரகாமா எங்கேயோ ஒரு மூலையில் நீ கிடக்க போகிறதில்ல. உன்னை பெரிய ஆளாக்குவேன். இந்த ஒரு ஆளை எடுத்து உன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை உண்டாக்கி பெரிய ஜாதியாக இந்த பூமியின் ஜனங்களெல்லாம் உன்னை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு உன்னை பெரிய ஜாதியாக நான் மாற்றப் போகிறேன்னு சொன்னார். அப்போ பாருங்கள், ப்ரமோஷன். எல்லாரும் சொல்லுங்கள் ப்ரமோஷன். வாழ்க்கையில் உயர்வு, உன்னதமான ஒரு நிலை, உயர்வான ஒரு நிலை என்பது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. கடவுள் ஒரு மனுஷன் மேலே கையை வைத்தால், கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் அவனுக்கு முதல்ல வச்சிருக்கிறது உயர்வு. எப்படி உயர்வை கொண்டாரு? இப்போ நமக்கும் அப்படி தான் பாருங்கள். கர்த்தர் நம்ம எடுத்தாருன்னா ப்ரமோஷன், எல்லாவற்றிலும் ப்ரமோஷன். வாழ்க்கையில் வேலையில் ப்ரமோஷன் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் ப்ரமோஷன். நீங்கள் இருக்கிற வண்ணமே இருக்க போகிறது கிடையாது. எல்லாவற்றிலும் உயரப்போகிறீர்கள், வித்தியாசமானவர்களாக மாற போகிறீர்கள். அதை எதிர்பார்க்க வேண்டும். அப்படி ப்ரமோஷனை எப்படி கொடுக்குறாரு? எப்படி ப்ரமோஷனை கொண்டு பண்ணுறாரு? அந்த ப்ரமோஷனை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வல்லமையை, ஆற்றலை, திறமையை, ஆசீர்வாதத்தை அவனுக்கு தருகிறார். உன்னை பெரிய ஜாதியாக்கின்னு சொல்கிறாரு. எப்படி பெரிய ஜாதியாக்க போகிறாரு? உன்னை ஆசீர்வதித்து. அப்போ ஆசீர்வாதத்தை கொடுக்கறது எதுக்காக? பெரிய ஜாதியாக்குகிற நோக்கத்தோடு அவனுக்கு ஆசீர்வாதத்தை தர்றார். அவனை உனக்கு வீடு தர்றேன், காரு தர்றேன், அந்த பொருள் தர்றேன், இது தர்றேன், பணம் தர்றேன் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார்? உன்னை பெரிய ஜாதியாக்குறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆசீர்வாதம் சொன்னால் நீ பெரிய ஆளாகிறதுக்கு, நீ அசாதாரணமாக ஒரு மனுஷனாக, உயர்ந்த மனுஷனாக வாழ்க்கையில் உயர்வதற்கு உனக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும், வல்லமையும், கிருபையும், பலனையும் நான் உனக்கு